பதயே அரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்துள் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். நம்முடைய உடம்பை உயிர் ஆளுகிறது, உயிரை மனம் ஆளுகிறது. அந்த மனத்திற்கு துணையாக 3 கரணங்கள் சேர்ந்து கரணங்கள் 4ஆக மிளர்கிறது. அவை சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். அதை அந்தக்கரணம் என்றும் சொல்லுவார்கள். இந்த சித்தம், புத்தி, அகங்காரம், அந்தக்கரணம், இந்த 4 கரணங்களையும் இறைவனிடத்திலே ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால், அதனுடைய பலாபலன்களாக வரக்கூடிய பாப புண்ணியங்கள் நம்மை சாராது. அது மட்டுமல்லாமல், இதன் உடம்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால், பெற்ற பிறவியை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால், அதனாலே வரக்கூடிய செயல்கள் எல்லாம் சிவார்ப்பணமாகிறது. இதற்கு சித்தர் பெருமக்கள் சிறந்த உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் பெரியோர்கள் சித்தம்போக்கு சிவன்போக்கு என்று தெரிவிப்பார்கள். இது குறிப்பாக ஒரு 1-2 உதாரணம் சொல்லணும்னா, திருச்சிக்கு பக்கத்திலே ஜம்புகேஸ்வரம் என்கிற திருஆனைக்கோவில் பஞ்சபூத தலங்களிலே அப்பு என்கிற நீர்த்தலம். அது அந்த தலத்தை கட்டிய ராஜா மனைவியோடு வந்து அவளுடைய திருமண நாளன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனையை செய்வார்கள். வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஒரு தினம் அதுபோல அந்த கோவிலுக்கு வெளியிலே பார்த்தா தெரியும், காவேரி கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கும். அங்க இருக்கிற திருவானைக்கோவில் எதிராக ஸ்ரீரங்கம் இருக்கு, திவ்ய தேசம். அந்த தலத்தை சுத்தி காவிரி பிரிந்து கோவிலை ஒரு மாலை போல சுத்தி ஓடும். அப்படிப்பட்ட அந்த காவேரியில ஆனைக்கா ஜம்புலிங்கேஸ்வரரையும் அகிலாண்ட நாயகி அங்க அம்பாள் இருக்காள். அவர்களை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வந்த ராணி படித்துறையில இறங்கி ஸ்நானம் பண்ணுகிறாள். எப்பவுமே இறைவனை தரிசிக்க போறோம்னா குளிக்கும் பொழுது, தீர்த்தம் ஆடும் பொழுது நல்ல உடல் தலை முழுகி குளிக்கணும், தலை முங்க குளிக்கணும். அப்படி அந்த அம்மா குளிக்கும் போது கழுத்துல போட்டிருந்த நவரத்ன ஹாரம் வந்து எழுந்துக்கும் போது டக்குன்னு தலையிலேருந்து உருவிட்டு போயிடுச்சு. ஏன்னா காவேரி வந்து நல்ல ஒரு வெள்ளமாக புரண்டு ஓடக்கூடிய காலம். போன உடனே அந்த அம்மா எழுந்தா பார்த்தா கழுத்துல மாலையை காணும், நீரோட போயிடுச்சு. போன உடனே பதட்டப்படல, கவலைப்படல. அவள் நினைச்சா, சுவாமியை பார்க்க வரும்போது நம்முடைய பகட்டையோ நம்முடைய செருக்கையோ செல்வாக்கையோ அகம்பாவத்தையோ காட்டும்படியே வரக்கூடாது, எளிமையோடு வரணும். அப்பதான் சிவனோட அருள் கிடைக்கும். ஆனால் நான் வந்து பெரிய விலை உயர்ந்த நவரத்ன மாலை போட்டுண்டு என்னை போல ஒரு செல்வம் படைத்தவர் உண்டான் வந்தேன் இல்லையா, அதற்கு சுவாமி கொடுத்த பரிசு தான் இது. செல்வத்தாலேயே இறைவனை தேட முடியாது, அறிவினாலும் தேட முடியாது. இதைத்தான் அண்ணாமலையாருடைய சரித்திரம் நம்ம காட்டுறது. அறிவினால் தேடியவன் அன்னரூபமாக பிரம்மா, அவருக்கும் கிடைக்கல. செல்வத்தினால் தேடியவர் திருமால் வராக ரூபமாக, அவருக்கும் கிடைக்கல. அப்பா அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, பக்தி தான் வெளிப்படுத்தணும். மாலை போயிடுச்சு, உடனே பணம் போச்சே, செல்வம் போச்சே, நகை போச்சேன்னு அழல அந்த அம்மா. சிவார்ப்பணம்னு சொல்லிட்டாள்.
எது நடந்தாலும் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லணும். உடனே சிவார்ப்பணம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா ஒரு கரையில குளிக்கிறாங்க. கழுத்திலிருந்து நவரத்ன மாலை ஆற்றல் அடிச்சுன்னு போறது. அடுத்த கரையில சுவாமிக்கு தீர்த்த குடம் முகந்துருக்காங்க. என்ன அற்புதம் பாருங்க. இந்த தீர்த்த குடம் முகம்போது சித்தன் போக்கு சிவன் போக்கு. சிவனுடைய பால் நம்முடைய சித்தத்தை வைத்தவர்கள் தான் சித்தர்கள், சித்த புருஷர்கள். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. மன தூய்மை முதல்ல வரணும். இப்போ புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்ம புறந்தூய்மை குளிச்சுட்டாங்க. அகந்தூய்மை தொலைந்த பொருள் நம்மதில்லை, அது சிவன் தந்தது. பட்டினதார் சொல்வார், பிறக்கும் போது கொண்டு வந்தது ஏதுமில்லை, பிறந்து மண் மீது போகும்போது கொண்டு போவது ஏதுமில்லை, இருக்கும் இடையே தந்ததெல்லாம் சிவன் தந்ததென்று கொடுக்கலறியா குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்படி. பிறக்கும் போதும் பணம் செல்வம் நாம் எடுத்துட்டு வரல, போகும்போது எடுத்துன்னு போக போறதில்லை. இப்போ இடையில கொடுத்தது யார் கொடுத்தான்னா சிவன் தந்தது. அதை சிவனுக்கே அர்ப்பணிக்கலைன்னா என்ன பிறப்பு அப்படின்னு. அப்போ இந்த அம்மா சிவார்ப்பணம் அப்படின்ன உடனே அந்த சித்தன் போக்கு சிவன் போக்கு. இவள் மனம் சிவத்தை நாடி இந்த சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன், எங்கிட்ட இருந்து எந்த மாலை போச்சோ சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் அற்புதம் பாருங்கோ. அடுத்த துறையில் இந்த அம்மா ஒரு படித்துறையில் இறங்கி நீராடுறாங்க. மாலை கழண்டு போகுது காவிரியில. அடுத்த துறையில் சிவாச்சாரியார் சுவாமியுடைய தீர்த்தத்துக்காக தீர்த்த முகன்னு இருக்காங்க. அந்த துலா காவேரியில முள்ளும் போது இந்த தண்ணிக்குள்ள ஓடி வந்த அந்த நவரத்ன மாலை அந்த குளத்துக்குள்ள போய் உட்காந்துச்சு. ஏன்னா சிவார்ப்பணம் சொன்னாங்க இல்லையா. இப்போ சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது வேற யார் கை கிடைக்கக்கூடாது. சுவாமி எடுத்துட்டார். இவ கரையேறிட்டு திருநீரெல்லாம் அணிந்துண்டு மங்கள பூண்கள் அணிந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லி கொண்டு போய் அபிஷேகத்தை நின்று பார்க்குறாங்க. அங்கே தீர்த்தம் தூய்மையான அந்த காவிரி தீர்த்தத்தால் நீராட்டும் பொழுது, சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே சிவலோகத்தியம் செல்வருதாமே என்பார் அப்பர் பெருமான். தீர்த்தங்கள் எல்லாமே சிவஸ்வரூபம். அதுதான் நம்ம தண்ணியில் குளிக்க போனால் தொப்புன்னு போய் முதல்ல குதிச்சு குளிக்கக்கூடாது. ஏன்னா அது சிவ வடிவம். மிகவும் திருவல்லிக்கேணியில் மயிலாப்பூர் சிவத்தலங்களில் 7 ஒன்றான தீர்த்தபாலீஸ்வரன் என்று இருக்கார். அவர் தான் கபாலீஸ்வரனுக்கும் முந்தி அவருக்கு தீர்த்தம் பாலிப்பதனால் தீர்த்தபாலீஸ்வரன். அகத்தியருக்கு திருமலம் கோலம் காட்டிய தலம் நடேசன் சாலையில் திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கிறது. சுவாமிக்கு பேர் தீர்த்தபாலீஸ்வரன். தீர்த்தமலை என்றே திருவண்ணாமலைக்கு மேற்க 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. தீர்த்தகிரி அப்படின்னு மலை. அங்கே அருவி வருது. அங்கே சிவன் இருக்கார், தீர்த்தகிரீஸ்வரர். இங்கே தீர்த்தபாலீஸ்வரர், இங்கே தீர்த்தகிரீஸ்வரர் நிறைய இருக்கா. அப்போ இந்த தீர்த்தம் சிவனுடைய சரசில் சேர்க்கும் பொழுது அந்த மாலை அவர் கழுத்தில் விழருது. இந்த அம்மா அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாங்க. அதாவது நாயேனை பொற்சிவிகை ஏற்றுவித்த அப்படின்னு திருவாசகத்தில் சொல்லுவார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கும் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். ஒரு பெரிய பல்லக்கில் ஒரு நாயை ஏற்றி உட்கார வைத்தா போல எனக்கு இறைவன் இப்படி ஒரு அருட்கொடை கொடுத்தானே அப்படின்னு இந்த அம்மா சொல்றா. இந்த செல்வம் நானே சிவனுக்கு கொடுக்குறேன்னா கூட இப்படி சேர்த்திருப்பானா சொல்ல முடியாது. ஏன்னா நாம கொடுக்க நினைக்கலாம், ஆனா இறைவன் பெற நினைக்கணும். காண்பாரார் கண்ணுதலார் காட்டா காலேன்னு. இறைவன் நமக்கு தரிசனம் கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் இறைவனை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தாலும் நம்ம போற நேரத்துக்கு திரை சாத்திட்டாங்கன்னா, சாமியை பார்க்க முடியாது, கதவை மூடிட்டாங்கன்னா நமக்கு தரிசனம் கிடைக்காது. அப்போ இதே சிவலோகநாதரை சேவிக்கணும்னு திருநாளை போனார் திருப்பூன்கூர்ல. நந்தியே விலக சொல்லி தரிசனம் கொடுத்தார் சுவாமி. அப்போ அவர் நினைத்தா தரிசனம் கொடுப்பார். அவர் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா என்ன முயன்றாலும் பார்க்க முடியாது. அதனாலதான் மாலரியா வண்ணமும் உள்ளது நீரு என்று சம்பந்தர் திருநீற்று பதிகத்தில் திரு ஆலவாயில தேவாரம் பாடுகிறார்.
மும்மூர்த்திகளுக்கு சிவனுக்கு சமமானவர்கள் திருமாலும் பிரம்மாவும். ஏன்னா அவர்கள் அகம்பாவத்தால் தேடின பொழுது அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் அழகே என்பார் வள்ளுவர். அன்பால தேடினா மலை கூட கைக்குள்ள அகப்படுமா. அண்ணாமலைன்னு சுவாமி பேரு. அவர் அன்பு மலை, மலையும் அகப்படும். ஆனா அன்பு இல்லாம தேடினா இறைவன் அகப்பட மாட்டான். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரேனா. இந்த உள்ளத்துல அன்பு இருந்தா இறைவன் வெளிப்படுவான். இதைத்தான் சித்தன் போக்கு சிவன் போக்குன்றான்.